சமூக நீதியும் சனாதானமும் ஒண்ணு. நடிகர்களுக்கு தகுதி இல்லையா? சத்யராஜ கடுமையா விமர்சனம் பண்ண பேரரசு. தமிழ் சினிமாவுல இருக்கிற பிரபலங்கள் சில பேரு அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகள வெளிப்படையா சொல்ல தயங்குனது இல்ல அப்டின்னாலும், பலரும் நமக்கு எதுக்கு வம்பு அப்டின்னு கப்சிப்ன்னு இருந்துடுறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசியல் களத்த தமிழ் சினிமாவுல இருந்து பிரிக்கிறது அப்டிங்கிறது சிரமம். அண்ணாவுல ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அப்டின்னு அறிவிச்சுக்கிட்ட விஜய் வரைக்கும் பலருக்கும் திரைத்துறையில நேரடி தொடர்பு இருக்கு. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சராகி 2 தடவ தொடர்ந்து ஆட்சிய பிடிச்சதும், திரைத்துறையில பலருக்கும் முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு. இப்படி இருக்கிறப்போ, நாங்க நேரடியா கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னாலும், எங்களோட அபிமான அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவா குரல் கொடுக்கக்கூடிய நடிகர்களும், நடிகைகளும் இருக்கதான் செய்றாங்க. அப்படி திராவிட கருத்துக்களால ஈர்க்கப்பட்டவர் தான் நடிகர் சத்யராஜ். அவர் தொடர்ந்து திராவிட இயக்க மேடைகள்ல கலந்துக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு பெரியாரிஸ்டாவும் வாழ்ந்துட்டு வராரு. இந்த நிலையில திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரவங்கள பத்தி அவர் தெரிவிச்ச கருத்துக்கு இயக்குனர் பேரரசு ரொம்பவுமே காட்டமா பதில் குடுத்திருக்காரு. இயக்குனர் பேரரசோட பதில்ல, "திரு சத்யராஜ் அவர்களே, நீங்க யாரு? தியாகியா? அரசியல்வாதியா? இல்ல திரைப்பட நடிகரா? திரைப்படத் துறையில இருந்துகிட்டே இனிமேலும் நடிகர்கள சிறுமப்படுத்தி பேசாதீங்க. உங்க மகளுக்கு திமுகவுல பதவி கிடைச்சது எப்படி? தியாகி சத்யராஜோட பொண்ணு அப்படிங்கிற முறையிலயா கிடைச்சது? இல்ல பிரபல நடிகர் சத்யராஜோட பொண்ணு அப்படிங்கிற முறையில தான் உங்க பொண்ணுக்கு பதவி கிடைச்சிருக்கு. உங்கள மேடையில உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க மக்களுக்காக பல போராட்டங்கள பார்த்தவரா? இல்ல மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியா? உங்கள மேடை ஏத்துனதுக்கான தகுதி நீங்க ஒரு பிரபல திரைப்பட நடிகர் அப்படிங்கிறது மட்டும் தான். ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசுங்க. அது உங்களோட விருப்பம். அதுல தப்பே இல்ல. ஆனா நடிகர்கள் அப்டின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க முட்டாள்கள் அப்படிங்கிற தோரணையில ஒரு நடிகரா இருந்துகிட்டு நீங்க பேசாதீங்க. இந்த கருத்து உங்களோட முகத்துக்கு முன்னேயும் திரும்பும். திரைத்துறையைச் சேர்ந்தவங்க பல்வேறு கட்சிகள்ல இருக்கலாம். ஆனா எந்த துறை, எந்த தொழில் நமக்கு சோறு போட்டுச்சோ, அந்த தொழிலுக்கு எதிரா நாம இருக்கக்கூடாது. இன்னொன்னு சமூக நீதிக்கும், சனாதானத்துக்கும் போட்டியே வராது. ஏன்னா, சனாதானம் அப்படிங்கிறதே சமூக நீதி தான் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இவரோட இந்த கருத்துக்கு பலரும் காட்டமா விமர்சிச்சுட்டு வராங்க. குறிப்பா சத்யராஜ் நடிகர் அப்படிங்கிற காரணத்தால தான் திராவிட இயக்க மேடைகள்ல சத்யராஜுக்கு இடம் கிடைக்க காரணம். அவரு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறது தான். நடிகர் அப்படின்னா திராவிட இயக்க மேடைகள்ல இடம் கிடைக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே இடமும், அங்கீகாரமும் கிடைச்சிருக்குமே அப்படின்னு பதிலடி குடுத்துட்டும் வராங்க. அதே மாதிரி சமூக நீதியும், சனாதானமும் ஒண்ணு அப்படின்னு நீங்க சொன்னதுல இருந்தே தெரியுது, உங்க அரசியல் புரிதலோட நிலை அப்படின்னும் பதிவிட்டு வராங்க.